சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நான் சொல்றதுக்கு ஆமாங்கிற மாதிரி தலையாட்டினா மட்டும் போதும், இல்ல இதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிங்க பாட்டி. என்ன இது? கோவில் இருக்க வேண்டிய சிலையெல்லாம் தோட்டத்துல வச்சிருக்கீங்க. யாரு கேட்டு இதெல்லாம் செய்றீங்க? கோயில் மாதிரி இருக்கிற வீட்டுக்கு சாமியை தேடி வந்த மாதிரி இருக்கு. இது நல்லது தானே? கண்ணம்மா, நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். செழியனுக்கு அடிக்கடி ஆபத்து நடந்துகிட்டே இருக்குல்ல. வீட்டுல முருகன் சிலைய தோட்டத்துல வச்சா அந்த ஆபத்து விலகி செழியன் எந்த பிரச்சனையும் இல்லாம இருப்பான்னு முருகன் என் கனவுல வந்து சொன்னாரு. செழியனுக்கு எந்த ஆபத்தும் நடந்துடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு நான் தான் இவளை இந்த முருகன் சிலையை இங்க வைக்க சொன்னேன். முருகரே கனவுல வந்து சொன்னாரா? தத்ரூபமா வந்து சொன்னாரு. முருகன் சொல்லிருக்காருங்கிறீங்க. கண்ணம்மா, நீங்க அதை செஞ்சிருக்கீங்க. அப்ப எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். ஏய், உன் பேர் என்ன? காயத்ரி. முருகர் சிலைக்கு நீதான் தினமும் பூஜை பண்ணி நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? சரிங்கம்மா. கண்ணம்மா, விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டீங்கல்ல? எல்லாம் சொல்லிட்டேன். சரசு மார்க்கெட் போயிருக்கா, வந்ததும் வேலையை ஆரம்பிச்சிடலாம். கூட இருந்து பாத்துக்கோங்க கண்ணம்மா. நான் பாத்துக்கிறேன். எது எப்படியோ ஆதிசங்கரிய சமாளிச்சு அனுப்பிட்டேன். எல்லா நேரங்களையும் நீ இப்படி செய்யற வேலையெல்லாம் என்னால சமாளிக்க முடியாது. தாயே, இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய். சரிங்க பாட்டி. என்ன செழியன், அங்கேயே பாத்துட்டு இருக்க? இல்ல, தோட்டத்துல ஏதோ புதுசா சாமி சிலை இருக்கே, அதான் பாத்துட்டு இருந்தேன். அது ஒண்ணு இல்ல செழியன், உனக்கு அடிக்கடி ஆபத்து நடக்குதா? அந்த மாதிரி இனிமே நடக்க கூடாதுன்னு முருகனோட அருள் உனக்கு பரிபூரணமா கிடைக்கணுங்கிறதுக்காக கண்ணம்மா தான் அந்த சிலைய தோட்டத்துல வைக்க சொல்லிருக்காங்க. ஓ அப்படியா? கண்ணம்மா பாட்டிக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பாத்தீங்களா? எனக்கு அம்மா இல்லாத குறைய தீக்க வந்தவங்க தான் கண்ணம்மா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நான் போய் என்னன்னு பாக்குறேன். சரிப்பா. முருகா, எந்த பிரச்சனையும் இல்லாம என்னை காப்பாத்திட்ட. இந்த வீட்டுக்குள்ள யாரு துணையும் இல்லையேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு துணையா நீ வந்துட்ட. இனி யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்குங்கிற நம்பிக்கை என் மனசுக்குள்ள வந்துருச்சு. Come. ஏய் சுந்தர். ஹாய் செழியன். எப்படி இருக்க? நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கேன்னு நீயே பாரு. சூப்பரா இருக்கியடா. செழியன், இது என் கூட லண்டன்ல ஆபீஸ்ல ஒர்க் பண்ற என் ஃப்ரெண்ட். ஹாய். ஹாய். நைஸ் டு மீட் யூ. இப்படியே எங்களை வெளியே நிக்க வச்சு பேசி அனுப்பிடலான்னு பாக்குறியா? ராஸ்கல். வா, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்.